ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வாங்கி கொடுத்த அன்பு பரிசு தான். வாங்க என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். யூடியூப் சேனலுக்காக வாங்கி கொடுத்த அன்பு பரிசுன்னு சொல்லிவிட்டு அதில் எழுதிருந்துச்சு. நமக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வளர்ச்சியோ இல்லைன்னா நம்ம வளர்கிறதையோ பார்த்து சந்தோஷப்படுறதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்கள்ல, அது மாதிரி ஒருத்தர் தான் இவங்க. கிச்சன் ப்ராடக்ட்னாலே ஒரு அடிக்ட்டு தான். அதுவும் ரீசெண்டாக ரொம்ப அடிக்ட் ஆகி போச்சு எனக்கு. கிச்சனுக்குன்னு இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். இவங்க பார்த்திங்கன்னா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்றதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா மோட்டிவேஷ்னலாக தான் பேசுவாங்க அவங்க. இந்த செட்டு தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸில் ஏற்கனவே வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பார்க்க சொல்லி நான் வேறு இதை ஹேண்டில் பண்ண சொல்லு உடஞ்சிருமோ விழுந்துருமோ, அது ஏன் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வருதுன்னே எனக்கே தெரில. ஆனால் யூஸ் பண்ண சொல்லலாம் தோணும், பத்திரமா எடுக்கணும், பத்திரமா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை தவிர எங்கள் வீட்டுக்காரர் கூட இதை நான் தொட விட மாட்டேன். நானே எடுத்துக்கிறேன், நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம வாங்கினாலும் ஒரு இது இருக்குங்க. நமக்காக ஒருத்தவங்க வாங்கி கொடுத்துருக்காங்கன்றப்போ அது இன்னும் எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும். அப்படி தான் எனக்கு தோணும். ஏற்கனவே ஒரு 4 பிளேட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி தான் எனக்கு அதுவும் கிஃப்டாக வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா 4 வருஷம் நல்லா வச்சுருந்தாங்க சூப்பராக. இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி கூட்டாஞ்சோறு செய்ய சொல்ல பசங்களை உள்ளேருந்து எடுத்துகிட்டு வாங்கடா தட்டுன்னு சொன்னேன். அவனுங்க தட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த பிளேட்டை பிடிச்சி இழுக்க சொல்ல 2 பிளேட்டும் ஒன்றா விழுந்து உடஞ்சி போச்சு. அது மிகப்பெரிய மன வருத்தம் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா நான் கிச்சனில் வச்சுருக்க ஒவ்வொரு பொருளுமே அவ்வளோ பக்குவமாக எடுப்பேன் வைப்பேன். அதனால் எங்கள் வீட்டுக்காரையே நான் அதில் எந்த பொருளுமே தொடாதுன்னு சொல்லிடுவேன். நானே எடுத்துக்கிறேன், நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது சூப்பராக இருக்குது. இப்போ நான் இதை எதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காசுலாம் அதில் தான் போட்டு வைக்கிறேன். எங்கே போட்டு வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா கிச்சனில். நம்ம கிச்சனில் காசு கொஞ்சம் அங்கே இங்கேன்னு மசாலா டப்பி மேலே அப்படி இப்படின்னு போட்டு வைப்போம்ல. நான் இத்தனை நாள் அப்படி தான் போட்டு வச்சுருந்தேன். இதை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு காசு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக இருந்துச்சு. அதனால் நான் இப்போ அதில் காசு தான் வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா சூப் பவுலு. இதுவும் ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒன்று அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதோ தெரில, அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு தோசை தவா, 2 தவா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க பெரிய